ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புருஷோத்தம யோகம்ன்ற 15வது அத்தியாயம். இதில் பகவான் கடந்த சில ஸ்லோகங்களாக பார்த்தா எப்படி தான் சூரியனுக்கு, அதாவது சூரியன் தனக்கு உடம்பாக இருக்கிறதாகவும் சூரிய ஒளி, அந்த சூரியனுக்கு கொடுக்கக்கூடிய ஒளியே பகவான் தான், சந்திரனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியான ஒளியும் பகவான் தான், அதே போல் அக்னிக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெப்பமான ஒளியும் பகவான் தான்னு சொல்லிட்டு வர்றாரு. பிறகு பார்த்தா எல்லா இந்த பூமியையே எனக்கு உடலாக கொண்டு நான் எல்லா ஜீவராசிகளை தாங்குறேன். பிறகு நான் தான் ஒவ்வொருத்தனுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜாட்டராக்னியாக இருந்து எல்லா விதமான உணவுகளையும் நான் ஜெரிமானம் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வர்றார் பகவான். அப்போ இதிலேருந்து சுருக்கமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பகவான் தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காருன்னு. இது முதல்லயே நமக்கு தெரியாதா அப்படின்னா தெரியும். இருந்தாலும் சில எடுத்துக்காட்டுகளோடு சொன்னாதான் நமக்கு அந்த உணர்தல் இருக்கும் இல்லையா? அதுக்காக பகவான் சில ஸ்லோகங்களை அந்த மாதிரி எடுத்துக்காட்டி சொல்லி இப்போ 15வது ஸ்லோகத்தில் நான் தான் அந்தராத்மா அப்படின்னே சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சன்னிவிஷ்டஹ மத்த ஸ்மிருதிர் ஞானமபோஹனஞ்ச வேதைஷ்ச சர்வைரஹமேவ வேத்யஹ வேதாந்த கிருத்வேத விதேவ சாஹம். சர்வஸ்ய ஹிருதினா எல்லாத்துக்குள்ளேயும், அதாவது அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிருதயத்துக்குள்ள அகம் சன்னிவிஷ்டக, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா, நல்லா இருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா இருக்கேன்னா சௌக்கியமாக இருக்கேன்னா அந்த அர்த்தம் கிடையாது. நல்லா இருக்கேன்னா இருந்து நான் தான் எல்லாத்துக்கும் ஆணை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ ஆணை செலுத்துறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா? பல ராஜாக்கள் கூட தான் ஆணை செலுத்துவாங்க. எவ்வளவோ சிற்றரசோ பேரரசோ பெரியரசோ எல்லாத்துக்கும் ராஜாக்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் ஆணை செலுத்துவாங்க அப்படின்னா சரி, ராஜாவால் ஆணை செலுத்த முடியும். ஆனால் எல்லா இடத்துக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் நீக்கமர நிறைந்திருக்க முடியுமா? முடியாது. இப்போ ஆகாசம் எடுத்துக்கோங்க, அது எல்லா இடத்துக்குள்ளேயும் நீக்கமர நிறைந்திருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்கும் ஆணை செலுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. இது ரெண்டுமே செய்யக்கூடியது பகவான் தான். அதனால அகம் சன்னிவிஷ்டக, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்மிருதிஹி மத்தக, அதே போல் யாருக்கு என்ன ஞாபகம் வருதோ அது என்னால் தான், என் அதீனம் அப்படின்னு சொல்கிறாரு. ஞானம் முதல் முறையாக உன்னை பற்றி அறிவு ஏற்படுது, அதுவும் என்னால் தான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஞானத்துக்கும் ஸ்மிருதிக்கும் என்ன, ஞானம் முதல் முறையாக பார்க்கக்கூடியது அதுவும் பகவானால தான். பார்த்த பிறகு அடுத்து அது ஞாபகம் வரும் இல்லையா? திரும்ப அது விஷயமாவோ சம்பந்தமாவோ இல்லை அதையே திரும்ப இன்னொரு முறை பார்க்கும்போது ஞாபகம் வரும் இல்லையா? இதை நம்ம அப்போ பார்த்தோம் அப்படின்னு. அந்த ஞாபகத்துக்கும் பகவான் தான் காரணம். அப்போகனம் மறதிக்கும் நாதான், என் அதீனம் என்னால தான் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. சர்வைஹி வேதைஹி ச, எல்லா வேதங்களாலும் அகமேவ வேத்யக, நானே சொல்லப்படுறேன் அப்படின்ட்டு. வேதாந்த கிருத்து, வேத அந்த கிருத்து, அதாவது வேதத்தினுடைய முடிவு அப்படின்னா வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மங்களுக்கு பலனை கொடுக்கறதும் நான் தான். வேத விதேவ ச அகம், வேதத்தை முழுமையாக அறிந்திருப்பவனும் நான் தான் பகவான் சொல்கிறாரு. அதாவது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு ரகசியம் போல. ஏன்னா இதை நம்ம காதால் கேட்குறதுன்றது வேற, இது உண்மையாக உணர்தல் அப்படின்றது வேற. நமக்கு இப்போதைக்கு இது ஒரு ஸ்லோகமாக தான் இருக்கும், ஒரு அறிவாக தான் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோன்னு. ஆனால் அந்த உணர்தல் எவ்வளவோ பல வருஷங்களாக இல்லை எப்போ பகவானுடைய அருள்னால உடனே கூட ஏற்படலாம். பகவான் என்ன சொல்கிறார்? அப்போ எல்லா வேதங்களாலும் நானே தான் சொல்லப்படுறேன். வேதங்களினுடைய முடிவு, அதாவது வேதங்கள் சொல்லப்பட்ட கர்மங்களுக்கு பலனை கொடுக்கறதும் நான் தான், வேதத்தை முழுமையாக அறிஞ்சிருக்கிறதும் நான் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா சர்வைஹி வேதைஹி ச அகம் ஏவ வேத்யஹ, அந்த ஏவன்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா அது எங்கே போடுறோம்? அகம் ஏவ வேத்யஹ, அகம் வேத்யஹ ஏவ அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த இடத்துல போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் மாறும். எப்படின்னா வேதத்தாலேயே மட்டும்தான் நான் சொல்லப்படுறேன், வேதங்கள் அனைத்தும் என்னை மட்டுமே தான் சொல்லும் அப்படின்னு இல்லையே. இந்திரன், பிரம்மா, வருணன் போல எவ்வளவோ தேவதைகள் பற்றிலாம் வேதங்கள் சொல்லுது அப்படின்னா எல்லாருக்கும் பகவான் தான் அந்தராத்மான்னு பார்த்துட்டோமே. அப்போ வேதங்கள் அனைத்தும் என்னை மட்டுமே சொல்லும், வேதங்கள் என்னை சொல்லியே தீரும், அதுதான் வேதங்களுக்கு உண்டானது அப்படின்ட்டு. அப்போது வேதங்களால் மட்டும்தான் நான் சொல்லப்படுறேன், வேதங்கள் அனைத்தும் என்னை மட்டுமே சொல்லும், வேதங்கள் என்னை சொல்லியே தேரும் அப்படின்னு இது போன்ற
பல பல முக்கியமான கருத்துக்களை பகவான் அழகாக ஒரே ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் இதனுடைய ஆழ்ந்த கருத்தாக இருக்கட்டும், இதனுடைய உண்மையான புரிதல் உணர்தலாக இருக்கட்டும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பல வருஷங்கள் இல்லைன்னா பல விஷயங்கள் படித்து இல்லை பல விஷயங்கள் கேட்டு அப்புறம்தான் அந்த உணர்தல் ஏற்படும். ஆனால் அவ்வளோ பெரிய விஷயத்த பகவான் ரொம்ப எளிமையாக ஒரு ஸ்லோகத்தில் நமக்கு சொல்லிட்டாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.